இயேசுவே ரத்தம் ஜெயமானவரே சோதரம் 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 ஹalleluya ஹalleluya சோதரம் 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 ஆமென் ஆமென் ஆமென். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த காலவேளை காத்து வைக்கிறோம். ஆண்டுடைய கிருபையினாலே இறக்கத்தினாலும் ஆண்டவரே கடந்த இரவெல்லாம் எங்களை எல்லாம் ஜீவிக்கும் பொல்லாப்புக்கு வழிக்கு பாதுகாத்து பராமரித்த இந்த காலமே தேவ சமூகத்தில் வந்து நிற்க எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காய் சோதனம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உடலோடு உடைய திருநாமத்தை மையப்படுத்த கத்திரங்களுக்கு இறக்கம் செய்யும். சகல தடை நீக்கப்படும், அதிசயங்களை காணப்படும், பெரிய காரியங்களை கத்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். செபக்கேடும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சோதரம் சோதரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மயப்படுவதாக. நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் அடைந்த வல்லதேவனிடமிருந்து, வானமும் பூமியும் அடைந்த என் கடங்கான நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என் கடங்கான நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் நகர்ந்திடோ, ஒரு வாரிலை மழையிடோ. மலைகள் நகர்ந்திடோ, மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை அடவுள் என்னை காக்கும் தேவன் உரைக்கிறார். என் காலை அடவுள் இஸ்ரவேலை காக்கும் தேவன் பகல் உறங்காதே. எல்லாம் சொல்லுமா? இஸ்ரவேலை காக்கும் தேவன் பகல் உறங்காதே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே. வலமாட்டே நிலனவரே, வலுவாமல் அவர் அவரே. வலமாட்டே நிலனவரே, சூரியன் பகலில் சந்திரன் நிலவில் சேரப்படுத்தாரே. சூரியன் பகலில் சந்திரன் நிலவில் சேரப்படுத்தாரே. எனக்கு ஆசை வரும் பர்வதோ நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதோ நேரா என் கண்களை ஏறெடுப்பே. என்னை அது தேவன்
உக்கையும் வரத்தையும் மாத்திரமாக அமருகிறபுதனா உக்கையும் வரத்தையும் மாத்திரமாக அமருகிறபுதனா எனக்கு ஆசை வரும் வருவதோ எனக்கு ஆசை வரும் வருவதோ எனக்கு ஆசை வரும் வருவதோ எனக்கு ஆசை எனக்கு ஆசை வரும் வருவதோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. பிரைஸ் காட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானபராபரனே இப்போ வாருய மாற்றிகளே வந்து நின்றிருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட மாறும் ஐயா. என் தகப்பனே, எல்லாரும் சொல்லுமா, எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட மாறும் ஐயா. வானவராவரனே இப்போ மாறுய மாறிலே. வானவராவரனே இப்போ மாறுய மாறிலே. வந்து திருக்கரத்தா எம்மை ஆசீர்வதியும் ஐயா. வந்து திருக்கரத்தா எம்மை ஆசீர்வதியும் ஐயா. எல்லா மகிமை கனமுத்தையோ எதிர மாறுமையா. எல்லாரும் சொல்லுவா, எல்லா மகிமை கனமுத்தையோ எதிர மாறுமையா. வானவராவரனே இப்போ வாருய மாற்றிலே. வானவராவரனே இப்போ வாருய மாற்றிலே. மறைவிடவே கூடும் பாலகரமக்கு பரிசுத்தமேயுமையா. ஆதமே கூடும் பாலகரமக்கு பரிசுத்தமேயுமையா. வாக்கு மாறாதே வாரோ வல்லமையானே. வாக்கு மாறா வல்லமையானே. வானவராவரனே இப்போ வாருய மாற்றிலே. வானவராவரனே இப்போ வாருய மாற்றிலே. வாசனபதியே திருவயல் நிலைக்கிறவே. திருவாசனபதியே திருவயல் நிலைக்கிறவே. கஷ்டமதிலும்
நீர் துணையிடவே வாமராமரதே வாருய வாமராமரதே வாருய வாவை பெரிய ஓ வாய்ந்த மருதே வாவை பெரிய வாய்ந்த மருதே பாவசாப ரோகமோட்டோ மாற்றிடும் திருநந்தனே பாவசாப ரோகமோட்டோ மாற்றிடும் திருநந்தனே கல்வாரியத்தை பெற்றிடலாம் இறைந்து கல்வாரியத்தை பெற்றிடலாம் இறைந்து வாமராமரதே வாருய வாமராமரதே வாருய ஆயமே கதிரு காலம் தோன்றிடவே ஆயமே கதிரு காலம் தோன்றிடவே அன்பிலையாளன் ஆனந்த கோமான் பரவேற்ற முறையே அன்பிலையாளன் ஆனந்த கோமான் பரவேற்ற முறையே ஆசையோடு மாற்றிலிருந்து நல்லவை ஆகியிருக்க ஆசையோடு மாற்றிலிருந்து நல்லவையா வாமராமரதே வாருய வாமராமரதே வந்திடு திருக்கரதா ஆசீர்வதியும் ஐயா வந்திடு திருக்கரதா ஆசீர்வதியும் ஐயா எல்லா மகிமை நனமுறையோ எதிரமாறுமையா சொல்லுங்க பாருங்க எல்லா மகிமை நனமுறையோ எதிரமாறுமையா எல்லா மகிமை நனமுறையோ எதிரமாறுமையா எல்லா மகிமை நனமுறையோ எதிரமாறுமையா வாய்ப்பு சொல்லுங்க எல்லா மகிமை கனமுறையோ எதிரமாறுமையா எல்லா மகிமை கனமுறையோ எதிரமாறுமையா எல்லா மகிமை கனமுறையோ எதிரமாறுமையா வாமராமரதே வாருய வாமராமரதே வாருய வந்து திருக்கரதா எம்மை ஆசீர்வதியும் ஐயா வந்து திருக்கரதா எம்மை ஆசீர்வதியும் ஐயா எல்லா மகிமை கனமுறையோ எதிரமாறுமையா எல்லா மகிமை கனமுறையோ எதிரமாறுமையா எல்லா மகிமை கனமுறையோ எதிரமாறுமையா எல்லா
மகிமை கனவு துயலாம் ஸ்தோத்திரம் எல்லாவுக்கு மகிமை கனவு எல்லா மகிமை கனவு ஏற்றிடவாருமையா ஐயா ஏற்றிடவாருமையா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறார். இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் தரப்பட்ட ஆசீர்வதித்து குழந்தைகளை வழிபடுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலவெளியிலே நாம் தேவ சமூகத்திலே வந்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளில் சோதரம் காலையிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சில ஆசீர்வாதங்களை நாம் சோதரம் பார்க்கலாம். தேவ பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அதை எப்போதும் காலையில தான் கொடுப்பாரா. சோதரம் எப்படி காலையில தான் அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பாரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்கு செய்த அற்புதமான ஒரு நாள். கர்த்தர் நமக்காக சில நன்மைகளை செய்கிற ஒரு காலை வேலை. அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில தேவன் நமக்கு என்ன செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் பக்கத்தில் உள்ளவங்க வசனத்தை கேட்கும்படி எல்லாரும் என்ன செய்யணும். இந்த பாட்டு பாடும்போது கூட்டுதனமாக பாடுறீங்க. சில பேர் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு கையை கண்ணாமலாம் தட்டுறீங்க. பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கை போடல. அப்போ உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்குமான்னு தெரியல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம். அந்த பக்கத்தில் ஒரு தம்பி தூங்குவா பாருங்க, அவனை பக்கத்துலேயே வச்சுங்க. ஸ்தோத்திரம். அது மாதிரி வசனம் கேட்கும்போது யாரையும் தூங்க விடாதீங்க. ஸ்தோத்திரம். காலையில் 5 மணிக்கு நம்ம ஆண்டோட சமூகத்தில் இருக்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதனால ஸ்தோத்திரம், யாரையும் விடாதீங்க. எல்லாரையும் ஸ்தோத்திரம். அந்த வசனத்துக்கு நேரம் வரும்போது எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. வெளியிலையும் விடாதீங்க. வெளியில் எங்கேயாவது போனாலும் போய் குடிச்சாச்சு உட்கார வச்சு வசனம் கேட்க சொல்லுங்க. சோதனை என்னதான் பண்ணாலும் சில பேர் மறந்துட மாட்டேங்கிறாங்க. சில பேருக்கு சில நன்மைகள் கிடைக்கவும் மாட்டேங்குது. சோதனை எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி நம்ம பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி என்னதான் பேசினாலும் அது ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஒன்றுக்கு கதைக்கு ஆக மாட்டேங்குது. ஒரு சேஞ்ச் இல்லை சில பேருக்கு. சோதனை அவங்கள பார்த்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். இந்த காலவேளையிலே ஸ்தோத்திர மிருக குணம் உள்ளவர்கள் சோதனை இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் இருக்கிறவங்களாம் வசனத்தை கேட்டாலும் புத்தியே வராது, ஒன்றும் வராது, ஞானமும் வராது, ஒன்றும் பார்க்காது. சோதனை மிருக குணம் உள்ள மனிதர்கள், மூடர்கள், இவங்களுக்கெல்லாம் இது கிடைக்கவே கிடைக்காது. சோதனை இந்த வசனத்தை கேட்கவும் முடியாது. சோதனை கொஞ்ச நேரத்தில் பாருங்க, மிருக குணம் உள்ள மூடர்கள்லாம் எந்திரிச்சு போவாங்க, அப்படியே வருவாங்க, எந்திரிச்சு போவாங்க, அப்படியே போயிடுவாங்க. இவங்களுக்கு பேர் மிருக குணம் உள்ளவர்கள், மூடர்கள். இவங்களுக்கு என்ன வசனத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் இந்த பள்ளிகள் கொண்டு முத்துக்களை கொண்டு போய் வைக்கிறீங்க பாருங்க, வச்சா என்ன செய்யுமா, அது திரும்ப எடுத்து பீறி போடுமா, அந்த கதை தான். சோதனை இந்த வசனத்தை அவமதிக்கிற எல்லாருக்கும் நல்ல பேர் கொடுத்துருக்கவங்க பார்த்தீங்களா? என்ன பேரு? மூடன். ஸ்தோத்திர மிருக குணம் உள்ளவன், பன்றி. இவங்களுக்கு முன்னாடி வசனத்தை வைக்கவும் முடியாது. வசனத்தை பண்ணி போட்டீங்கன்னா அது திரும்ப கேள்வி கேட்கும், திரும்ப கேள்வி கேட்கும். இது என்ன சொத்த, இதுல என்ன உப்பு இல்லை, இதுல என்ன உரப்பு இல்லை, இதுல என்ன ஒரே சுகர் அதிகமா இருக்கு, இதுல என்ன சுகரே இல்லை அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுவாங்க. கை கொள்றதுக்கு அந்த முடியாததுனால, அதை கை கொள்றதுக்கு முடியாததுனால அதுக்கு சில கேள்வி எல்லாம் வச்சு, அதுக்கு சில காது மூக்கு தொண்டையெல்லாம் ஏற்படுத்தி அதை பேச முடிய வைப்பாங்க. இது செய்யறது யாருன்னா மிருக குணம் உள்ளவங்க, மூட, பன்றிக்கு சமமானவர்கள். இவங்கள்ட்ட நீங்க வசனத்தை சொல்லவே முடியாது.
வசனத்தை வச்சுட்டீங்கன்னாலும் போதும், உடனே சோதரம் அது வேற மாதிரி மாறிடும். சோதரம் ஆமா, எல்லாம் சொல்லுவாங்க வேற மாதிரி அப்படியே வேற மாதிரியா போயிடுவாங்க. மிருக குணம் உள்ளவங்களாக, சோதரம் ஒரு பன்றிகளாக, மூடலாக அப்படியே போயிடுவாங்க. வசனத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜெபம் 60 பலன். ஜெபிக்க தகுதி இல்லாதவங்களாக கிளம்பிடுவாங்க, ஜெபிச்சாலும் பிரயோஜனம் இல்லாதவங்களாக போயிடுவாங்க. சோதரம் இதான் அந்த வசனத்தை கேட்கறது இல்லை. ஒழுங்கா வசனத்தை ஒழுங்கா கேட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கும். இப்ப கர்த்தர் இந்த காலையில நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிறார். சில பேரை வாசிக்கலாமா? 118ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 118ஆம் சங்கீதம் 24. தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யற சில நன்மைகள். சீக்கிரமா படிங்க. தேவை உள்ளவங்களுக்கு தேவையா சரியா செய்யலன்னா நீயும் பன்றிக்கு சமண்டா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா, கர்த்தர் என் பலனும் 24 தானமா? நல்லா கவனிக்கணும், வசனத்தை சரியா கேட்கணும். அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு சரியான ஒரு வெளிப்பாடு இருக்க மாட்டேங்குது. சொல்றோம், நல்லா அருமையா சொல்றோம், மைக்கில் சொல்றோம். 24வது வசனம் படிங்கன்னு, அது என்ன படிக்கிறது பாருங்க. அதான் மண்ணையில என்ன இருக்குன்னே தெரியல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சார் படிக்க பார்க்கலாம், திரும்ப படிங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையில எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறா பாருங்க. அடுத்த படிங்க. காரியத்தை வாய்க்க பண்ணும். சோதரன், அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உண்டு பண்ண நாள்ல அவர் செய்யறது காரியங்களும் வாய்க்க பண்ற நாள். ஒரு நிலையிலே சொல்லுவோம். அதான் இந்த காலை ஜெபம். காலையில கர்த்தரை தேடுகிறதுனால சில காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்கிறவராய் காணப்படுகிறார். ஒவ்வொரு காலையும் புதிதான ஒரு இரக்கத்தை கர்த்தர் நம்ம மேல வைக்கிறார். ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23 படிங்க. ஸ்தோத்திரம். புலம்பல் புஸ்தகம் 22, 3, 22, 23. உனக்கு என்ன பிடிச்சது? இத்தனை முறை சொல்லிட்டேன். 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் சொல்லியிருக்கேன். நல்லா கவனிக்க. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவையின் காலை தோறும் புதிதாய் இருக்கிறது. பாருங்க, உங்க கிருபை எப்படி இருக்கு? பெரிதாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வேண்டான்னு ஒருத்தன் போறானா விளங்குவானா? நீங்களே சொல்லுங்க, விளங்குவானா? இந்த கிருபை வேண்டாம், எனக்கு இது தேவையில்லை, நீயே வச்சுக்கிட்டு ஒருத்தன் போறானா விளங்குவானா? விளங்க மாட்டேன். நீங்களே சொல்லுங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த வார்த்தை என்ன சொல்லுது? திரும்ப படிங்க. நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. எந்த கிருபையுமே இல்லாத ஒருத்தனுக்கு தகுதியை கொடுத்து அவனை கிருபை உள்ளவனா பார்க்க நினைக்கிறாரே, இது தப்பா? இது தப்பான்ற வசனத்துக்கு முன்னாடி நிக்க சரியில்லாதவன் உலகத்துல எங்குமே நிக்க முடியாது. இயேசுவின் நாமத்துல எங்குமே நீ நிக்க முடியாது. சாத்தானுக்கு முன்னாடி தான் நீ நிக்கணும். வசனத்துக்கு முன்னாடி உனக்கு நிக்க பலனில்லைனா பிசாசுக்கு முன்னாடி தான் நீ நிக்கணுமே தவிர எங்கேயும் தப்ப முடியாது, தப்ப முடியாது. பிசாசு உன்னை விட மாட்டான். உனக்கு வசனத்துக்கு மேல ஒரு பயம் இல்லை, வசனத்துக்கு மேல ஒரு விருப்பம் இல்லை. உன்னை தகுதிப்படுத்து இந்த வார்த்தை. உன் கிருபையை கொடுத்து, இரக்கத்தை கொடுத்து, உன்னை தகுதிப்படுத்தி, தீர்க்க ஆயுளை கொடுத்து உன்னை வாழ வைக்கிற இந்த வசனத்தை நீ அற்பமாயிற்றியே. புதுசா காலைதோறும் புதுசா உன்னை நிர்மலமாக்காத அவருடைய இறக்கம் மேல வச்சு பாதுகாக்கிற அந்த வசனம் வார்த்தை புதிதா இருக்கு.
இந்த கிருபை புதியதா இருக்கு. இந்த புதிய கிருபையை போய் புறக்கணிக்கிறீங்க. புதிய கிருபையை போய் புறக்கணிக்கிறீங்க. ஸ்தோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க. நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. இது கால வேலையில் தான் கிடைக்குது. சுத்த கிருபை காலையில் கிடைக்கும். சுத்தமான ஒரிஜினல் இறக்கம். ஒரிஜினல் இறக்கம். ஸ்தோத்திரம். அது காலையில் தான் கிடைக்கும், எப்போதும் கிடைக்காது. ஆனா காலையில உனக்கு தேடுறதுக்கு மனசு வரலையே. அப்படி தேடுறதுக்கு உனக்கு மனசே வரலையே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு தங்களுக்கு வருகிற கிருபைய போக்கடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர் தங்களுக்கு கொடுக்கிற இந்த கிருபையெல்லாம் போக்கடிக்கிறாங்க. அதில் எது மேலேயும் நம்பிக்கை வச்சு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சுத்த கிருபைய 40 வருஷம் அரசாண்டு கொண்டிருக்கிற சங்கீதக்காரன் தாவீது எப்படி செய்யறாரு பாருங்க. சங்கீதம் 5:3 எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. அப்படி பண்ணலாம். சங்கீதம் 5:3. சங்கீதம் 5:3. கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டறிவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அதனால்தாங்க தாவீதை போல பெரிய ராஜா எழும்பினதும் இல்லை, தாவீதை போல பெரிய ராஜா இனி வரப்போறதும் இல்லை. தாவீது தான் ராஜாக்களிலே பெரிய ராஜா. ஏன்னா காலையில அவர்கிட்ட கிருபை இருந்துச்சு, தேவனுடைய இறக்கம் இருந்துச்சு, ஆண்டுடைய புதிய கிருபை இருந்தது. அதனால காலையிலே கர்த்தர் வரை தேடுவதற்கான கிருபைகளை தந்து ஆண்டவர் நடத்தினார். அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில கர்த்தருக்கு ஒரு முக்கியத்துவத்தை போட்டார், கொடுத்துட்டார். அதனால தான் கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் காலையில கர்த்தர் சமூகத்தில் இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாம தவிக்கிறேன்னா உனக்குள்ள ஏதோ ஒரு ஆவி உன்னை போட்டு புடமிட்டு இருக்கு. அந்த ஆவி உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்காது, அந்த ஆவி கிருபையை கொடுக்காது, புதுசான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காது, ஒரு இறக்கத்தை கொடுக்காது. அது உனக்கு ஏதோ தீங்கு செய்ய நினைக்குது. முட்டாள்தனமா ஏமாந்து போறேன், முட்டாள்தனமா போறேன், முட்டாள்தனமா போறேன். உனக்கு இது சரி வராது. நீ செய்யறது உன் மனசாட்சியை உனக்கு குத்துது, உன் மனசாட்சியை உனக்கு இருட்டுக்குள்ள கொண்டு தள்ளுது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா உன் ஜெபங்கள் எல்லாம் அருவருப்பாய் மாறும். உன் ஜெபத்துக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. பி கேர்ஃபுல். கர்த்தருடைய பிள்ளையே யாரா இருந்தாலும் சரி, இந்த ஒலிபெருக்கை மூலமா கேட்கிறவங்க, இங்க உட்காந்து கேட்கிறவங்க, இந்த பில்டிங்ல இருக்கிறவங்க, அத்தனை பேருக்கும் சொல்றது, காலையில நீ தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் உனக்கு இல்லைன்னா நீ கர்த்தருக்குள்ள இருந்து பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் அந்த அளவுக்கு உன்னை பலவீனப்படுத்தி பார்க்கிறவர் இல்லை, உன்னை உற்சாகப்படுத்தி புதிய கிருபையை கொடுத்து புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை அழகுபடுத்தி பார்க்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இன்னொரு வருஷம் படிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் படிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படிங்க. சீக்கிரம் படிங்க. இந்த பிசாசு அநேகரை சுயபுத்தியின் மேல சாய பண்ணி கர்த்தரை விட்டு பிரிச்சிருவான். அவ்வளவுதான், கர்த்தரை விட்டு பிரிச்சிருவான். சுயபுத்தி, யாரு சொல் புத்தி கேட்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். சொல் புத்தி கேட்கறதே இல்லை, சுயபுத்தி. சுயபுத்தியிலேயே வாழ்றது. இது எங்க போய் விடும்? பொல்லாத போய் கொண்டு விடுவான். கட்டத்தை கொண்டு விடுவானா? விடமாட்டான். ஸ்தோத்திரம். பாருங்க, இவ்வளவு வசனங்கள் கேட்கப்பட்டோம். ஐயோ, என்னையெல்லாம் நான் நினைச்சு பார்க்கிறேன். நான் ஆதியிலிருந்து எவ்வளவு கர்த்தருக்கு பயந்திருக்குன்னு இப்பதான் தெரியுது. சொல்றேன். ஆனா இப்ப இவ்வளவு ஸ்தோத்திரம் வசனங்களை கொடுத்தும் கூட அந்த தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு அந்த கிருபை இல்லாம நான் அப்படிதான் செய்வேன்னு சொல்லிட்டு போனா அவனுக்குள்ள பேய் இருக்கா, ஆவியானவர் இருக்காங்க? சொல்லுங்க, யார் இருக்கா? ஆவியானவர் தான் அப்படி செய்வாரா? இந்த வசனங்கள் இப்படி வரும்போது இப்படி செய்வாரா? அப்படியே விட்டுட்டு எந்திரிச்சு போவாங்களா யாராவது? சொல்லுங்க. அப்ப உனக்குள்ள என்ன இருக்குங்கிறத
நம்ம ப்ரூவ் பண்ணணும். சில பேருக்கு என்ன சொன்னாலும் மரியாதைன்னா வேதத்தை கேட்கறதுக்கு மனசு இல்லை, அவ்வளோதான். அந்த மனசும் இல்லை, அவங்களுக்கு அந்த சரீரமும் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. அவன் கையில் அவன் கண்ட்ரோலில் போனதுனால அதை ஒன்றும் பண்ண முடியல. ஒரு அலையிலே சொல்லுவோமா, அலையலூயா. அவனுடைய கண்ட்ரோலில் சில பேர் நம்ம கொடுத்துடுறோம் சில விஷயத்த. அதனால அவன் ஆளுகை செய்யும் போது அந்த ஆளுகையில நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். அதனால ரோம நிறுவனத்தில் சொல்லுகிறாரு, என்ன சொன்னாரு பார்த்தீங்கன்னா, நீ உங்க அவயவங்களை எதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறியோ அதுக்கு தான் அது அடிமையா இருக்குன்னு சொன்னாரு. ஸ்தோத்திரம். நீ காலை ஜபத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தா அது காலை ஜபத்துக்கு அடிமையா இருக்கும். ஸ்தோத்திரம். எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருந்தா அது வேண்டான்னு சொல்லியும் ஒப்பு கொடுத்துருக்கோம். அதனால ஸ்தோத்திரம், நம்ம அவயவங்களை நம்ம எதுக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அதுக்கு தான் அது காத்திருக்கோம். ஸ்தோத்திரம். ஆனா இது தேவனுடைய வேலை கிடையாது, நம்ம மனசு செய்கிற வேலை, நாம செய்கிற வேலை தான் இந்த வேலை. ஒரு அலையிலே சொல்லுங்க. படிக்க பார்க்கலாம், நீதிமொழிகள் படிங்க. ஒரு சுயபுத்தி மேல் சாயாம நீ யார் மேல நம்பிக்கையா இருந்து, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து அவன் வழிகள் எல்லாம் நீ அவரை நினைச்சுக்க. அவர் ஒரு காரியங்களை என்ன பண்ண போறாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இது ஸ்தோத்திரம் நல்ல இது ஸ்தோத்திரம். ஒரு நல்ல தமிழ்ல காலையில் தேவன் மேல நம்பிக்கை வைக்கும் தேவ பிள்ளையின் நாள். ஸ்தோத்திரம். நேரான பாதையில நம்மை நடத்துகிற ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த அருமையான ஸ்தோத்திர பாதுகாப்பிலும் நேரான பாதையிலும் நம்மை நடத்துகிறது தான் இந்த காலை வேலை. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த காலை வேலையை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் பாதை தெரியாதவங்க மாதிரி இருந்துருவோம், பாதை தெரியாதவங்க மாதிரி போயிடுவோம். ஏன்னா இந்த காலையில இந்த ரூட்டை கிளியர் பண்றது, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய ரூட்டை கிளியர் பண்ற ஒரு சமயம் தான் அந்த காலை ஜபம். இந்த காலை ஜபத்துல சரியா வந்துட்டோம்னா பகல்ல ரூட்லாம் கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகி நம்ம டிராபிக் ஜாம் அந்த இடத்துல எல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம்லாம் பாழா போகும். பார்த்தீங்களா? இந்த காலையில வரவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. காலையில் வரவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. நான் எத்தனை முறை பெங்களூர் பட்டணங்களுக்கு போகும்போது, சென்னைக்கெல்லாம் போகும்போது, நான் சென்னைக்குள்ளே உள்ளே போயிட்டோம்னா, அப்படி நம்ம ஸ்தோத்திரம் பெங்களூர் பட்டணத்துக்குள்ளே போயிட்டோம்னா காலையில் போகும்போது கொஞ்சம் எந்த ட்ரபிளும் இருக்காது, அழகாக நம்ம போயிடலாம். டிராபிக் ஜாம்லாம் இருக்காது. நெட்லேயே போகும், நெட்லேயே வரும் டிராபிக் ஜாம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு. ஆனால் அந்த காலை நேரத்தை விட்டுட்டு போனால் மாட்டிக்கிடுவோம், மணிக்கூர் கணக்காக நிற்கணும். ஸோ நின்று தான் போகணும். அப்படிதான் சில விஷயங்கள். எத்தனை பாடம் கட்டினாலும் டிராபிக் ஜாம் இன்னும் ஒழிக்க முடியல. எந்த இடத்துலையும் டிராபிக் ஜாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் பாலத்து மேலே பாலத்தை கட்டி வைக்கிறாங்க, ஆனால் முடியல. ஆனால் அப்படி டிராபிக் ஜாம் இருக்கிற இடத்துல நம்ம நின்று தான் போக வேண்டியதாக இருக்கு. ஆனால் இந்த காலையில் வரவங்களுக்கு அந்த நிற்க வேண்டிய சூழ்நிலை இல்லை, அவங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம். சிக்கல்கள் மாறும். காலை ஜபத்தின் மூலமாக உனக்கு இருக்கிற சிக்கல்கள் அறுக்கப்படும். பார்த்தீங்களா? சிக்கல் அறுத்து உன்னை தேவன் உங்க பயணத்தை வாய்க்க பண்ணுகிற இடம் தான் இந்த காலை ஜெபம். ஆனால் இந்த சில கூட்டைகளுக்கு தெரியாது. அதனால சோதனை பைபிள்ல இருக்கா, காலையில் ஜெபிக்கணும்னா அவங்கவுங்க ஜெபிக்கணும், அவங்கவுங்க சொல்லணும். நீங்களாம் சொல்லினா நாங்கள் ஜெபிக்கணும் இருக்கக்கூடாது. சொல்லியே உன்னால கேட்க முடியல, உன் சுய புத்தி மேல என்னத்தை சாய்ந்து எப்படி நீ தேவனை ஆராதிக்க போற? ஒருத்தன் சொல்லி கொடுத்தே உன்னால கேட்கறதுக்கு முடியாது. நீ தனியா என்ன பண்ணுவ? சொல்லுங்க, தனியா என்ன பண்ணுவ? உபதேசிக்கிறவங்க இல்லாமன்னா எனக்கு எப்படி தெரியுன்றாரு. மந்திரி கேட்கிறாரு, எனக்கு ஒருத்தன் சொல்றவன் இல்லைன்னா எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிதான் அவர் என்ன பண்றாரு, திரும்ப சொல்றாரு. அந்த மாதிரி ஒருத்தங்க தலையில குட்டி வசந்த கேட்கறான்னு சொல்றவங்க இருந்தாதான் அந்த பிள்ளை வாழும். இல்லைன்னா அது சாத்தானுக்கு அடிமையா தான் இருக்கும், பேய்க்கு அடிமையா தான் இருக்கும். சோத்திரம். வசனனாலே அதுக்கு ஒன்றும் தெரியாது, தூக்கம் தான் வரும். சோத்திரம். என்ன பண்றது? ஸ்தோத்திரம். அது ஒரு பிசாசுடைய வேலைங்க. வசனத்தை கேட்டா கர்த்தர் அவனை உயர்த்திடுவாரு. அவன் வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிற வரைக்கும் எங்கேயுமே தலைநிமிர்ந்து நிற்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு வசனத்தை வச்சுதாங்க ஒரு மனுஷனுடைய தலையை அவன் உயர்த்துறாரு. வசனம் இல்லாத இடத்துல தேவனும் இருக்க மாட்டாருங்க. சோத்திரம். அதுக்கு இருக்கு நம்ம எல்லாம் இவ்வளவு பிரயாசங்கள் விட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். சோத்திரம். தேவன் இல்லாத இடத்துல நமக்கும் வேலை இல்லை, நாம எதுவும் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுங்க. அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது.
சோதரன் அடுத்தவங்களை கொண்டு போய் கெடுக்கிற மாதிரி ஆகிடும். செய்யக்கூடாது. ஆண்டோடைய வசனத்தை விரும்புகிறவங்க மத்தியில நம்ம என்ன பண்ணாலும் கர்த்தர் அவங்களுக்கு ஆசீர்வாதமா கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. ஒரு நன்றி இல்லாத ஜென்மங்கள் சில பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் இவ்வளவு நாள் நன்மை செய்யறாருன்னு சொல்லி ஒரு விசுவாசமோ ஒரு நன்றியோ எதுவும் இருக்காது. இப்படிப்பட்டவங்களை வச்சு என்னங்க பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஸ்தோத்திரம். இன்னைக்கு எனக்கு நன்றி விசுவாசம் இருக்குங்க. என்னை ரட்சித்தார். நான் பாவத்துல வாழ்ந்தேன். என்னை அப்படியே விட்டுருந்தாருன்னா நான் இப்பயே செத்து என் இடத்துல புல்லு முயற்சி மரமே முளைச்சிருக்கும். பெரிய மரமே உண்டாயிருக்கும். அப்படிப்பட்ட அழிவை நான் சம்பாதிச்சவன். ஆரம்ப காலத்திலேயே சிறு பிள்ளையிலேயே நான் வேதனையை சம்பாதிச்சிட்டேன். சிறு பிள்ளையிலேயே சாபத்தை சம்பாதிச்சேன். சிறு பிள்ளையிலே பாவத்தை சம்பாதிச்சேன். ஆனால் தேவன் அதையெல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டு என்னை இந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க, உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. அவருடைய சுத்த கிருபைங்க. இந்த கிருபையை விட்டு நான் எங்கெங்க ஓடுவேன்? சோதரன் சொல்லுங்க, இந்த கிருபையை விட்டு நான் எங்க ஓடுவேன்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த பாட்டை நீங்க பாடல. நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? சொல்லுவாங்களா? நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? ஆதரவற்று இருந்தேன், எனக்கு ஆதரவாய் வந்தீரையா. ஆதரவற்று இருந்தேன், எனக்கு ஆதரவாய் வந்தீரையா. நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் உன் சமூகத்தை விட மாட்டேன். உங்க சன்னதியை விட மாட்டேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் உன் சமூகத்தை விட மாட்டேன். உங்க சன்னதியை விட மாட்டேன். வியாதியில் படுத்திருந்தேன், என் படுக்கையை மாற்றினீரே. வியாதியில் படுத்திருந்தேன், என் படுக்கையை மாற்றினீரே. நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் உன் சமூகத்தை விட மாட்டேன். உங்க சன்னதியை விட மாட்டேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் உன் சமூகத்தை விட மாட்டேன். உங்க சன்னதியை விட மாட்டேன். உங்க சன்னதியை விட மாட்டேன். பாவத்தில் ஆழ்ந்திருந்தேன், உம் இரத்தத்தினால் கழுவினீரே. ஓ பாவத்தில் மரித்திருந்தேன், உம் இரத்தத்தினால் உயிர்த்தீரே. நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் விட மாட்டேன். உங்க சன்னதியை விட மாட்டேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் உன் சமூகத்தை விட மாட்டேன். உங்க சன்னதியை விட மாட்டேன். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3வது வசனம் 13வது வசனம் படிக்க பார்க்கலாம். 13வது வசனம் 54 13 54 13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதாய் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா.
சோத்திரம். காலையில யோபு கர்த்தரை தேடினதுனாலதான் அவருடைய பிள்ளைகளுடைய காரியம் ஸ்தோத்திரம் என்ன செய்ய ஏதோ ஒரு வேலை பாவம் செஞ்சிருவாங்களோ என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக அவர் போய் பலி செலுத்தி கொண்டிருந்தார். யோபு காலமே எழுப்பி பலி செலுத்த காரணமே பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் சோதரன் அப்படி ஒரு காரியத்தை அவர் தேசத்திலே செய்து கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளைகளை அழிவுக்கு விலைக்கு காக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் சோதரன் யோபு இப்படி செய்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்துல பெற்று வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு சமாதானம் பெருசா இல்லைன்னா, அவங்க சமாதானம் இல்லாம இருந்தாங்கன்னா நம்ம பிரயாசம்லாம் வேஸ்டா தானே போகும். ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, நம்ம பிள்ளைங்க எவ்வளவு பேர் இப்ப கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பேர் பிரச்சனைகள் இருக்காங்க. ஸ்தோத்திரம். காரணம் என்னங்க, நீங்க சரியா செய்யணும். சில விஷயங்கள்ல கர்த்தருக்காக சரியா நீங்க பண்ணணும். அப்படி பண்ணாதான் தேவ சமூகத்துல அவங்களாம் உயிர்ப்பிக்க முடியும். சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ பெற்றோராகிய நீங்க கர்த்தருக்கு முன்னாடி ஆண்டவரை உண்மையா தேடி அவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அவருக்காக நீங்க வாழ்ந்து வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உன் பிள்ளைகளின் சமாதானம் உனக்கு பெருசா இருக்குங்கிறாரு. நீ பிள்ளைகளால வருத்தப்படவே மாட்டேங்கிறாரு. ஆமா, சில நேரங்கள் பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரதே நம்ம பெற்றோர்களால தான். பெற்றோர்கள் சரியில்லாதனால கர்த்தர் சமூகத்தை நீக்க தகுதி இல்லாம, ஆண்டவர் ஆராதிக்க தகுதி இல்லாம, சோதரன் காலையில கர்த்தரை தேடணுங்கிற உணர்வு இல்லாம இஷ்டம் போல போறதுனாலதான் பிள்ளைகளும் இஷ்டம் போல போறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் எல்லாத்தையும். ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஸ்தோத்திரம். காலையில ஆனா எல்லாரும் எழுப்பி கர்த்தருக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அது ஒரு கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோல் வரணும் எல்லாருக்கும். அது வந்துடுச்சுன்னா நம்ம பிள்ளைகளின் சமாதானம் நமக்கு நிச்சயமா பெருசா இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருக்கும்? நல்ல பெருசா இருக்கும். உண்மையிலேயே ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்ல கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி சோதர அந்த சுத்த கிருபை சோதர சொல்லப்பட்டது, புலம்பல்ல சொல்லப்பட்டது கர்த்தருடைய சுத்த கிருபை. சோதர 118 சங்கீதம் 24 சொல்லப்பட்டது. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் தந்து இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஒரு சோத்திரம் மகிமையாய் நம்மை பாதுகாக்கிறாருன்னா அது காலையில கர்த்தர் நம்ம தேடுறதுனாலதான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில குடும்பங்களுக்கு காலையில கர்த்தர் என்ன செய்கிறார், சில நன்மைகளை வைத்திருக்கிறார். சில கர்த்தருடைய பிள்ளைகள் காலையில கர்த்தரை தேடுறதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அதனால சில நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. சில நன்மைகள் கிடைக்காது. என்னதான் அவங்க ஸ்தோத்திரம் ரொம்ப பிரயாசப்பட்டாலும் அவங்க பிரயாசத்துக்கு நல்ல பலனே இருக்காது. நான் என்னதான் பண்ணுவேன், நான் ஆண்டவரை தேடதான் செய்யறேன், எல்லாம் அப்படிதான் பண்றேன், இப்படிதான் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க முதலாவது ஸ்தோத்திரம் கர்த்தர் மேல ஒரு மகிமையான ஒரு நம்பிக்கையுடையவர்களா நீங்க மாறணும். ஸ்தோத்திரம். அது உங்களை அப்படியே மறைச்சிடணும். கர்த்தருக்குள்ள மறைச்சிடணும். நான் இனிமே கர்த்தருக்காக தான் வாழுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு எவ்வளோ நன்மையெல்லாம் செஞ்சிருக்கிறார். இதெல்லாம் நம்ம நினைவு கூறணும். வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வேலை வசதிகளை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் அந்த நினைக்கணும், நினைச்சு பார்க்கணும். இப்படியெல்லாம் இருந்த என்ன இன்னைக்கு எத்தனை பேர் மத்தியில் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு என்கிற அந்த அறிவோடு நம்ம செயல்படணுங்க, செயல்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையால் எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பெற்றுக்கொண்டே இருக்கிறார். அந்த அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். தொடர்ந்து எல்லாரும் ஜெபிங்க. காலையில கர்த்தரை தேடுறதுக்கு ஒப்பு கொடுங்க. காலையில ஸ்தோத்திர வசனம் கேட்காதவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. ஸ்தோத்திர புத்தி சொல்லுங்க, விடாதீங்க, புத்தி சொல்லுங்க. ஆண்டவருடைய வசனம் அதை தான் சொல்லுது. அவருடைய சொந்த புத்தி சொல்றதுனால ஒவ்வொருத்தரையும் நம்ம தேற்றி கர்த்தர் சமூகத்துல என்ன செய்யணும், அவங்களெல்லாம் கொண்டு வரணும். எப்படியாவது கொண்டு வந்து உட்கார வைக்கணும். சோத்திர பேய் பாருங்க, கொஞ்ச நேரம் இவ்வளோ தெளிவா வசனங்கள் பேசி வந்து கொண்டிருக்கிற வேலையில சோத்திர அப்படியும் மீறி சோத்திர என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பைபிள் எடுக்காம வசனத்தையும் வாசிக்காம வசனமும் வேண்டாம் உங்க பிரசவமும் வேண்டான்னு போனா அது எவ்வளவு பெரிய பிசாசு குடியிருக்கிறான் பாருங்க, எவ்வளவு பெரிய பேய் குடியிருக்கான் பாருங்க. ஸ்தோத்திர. இது அவனுடைய வேலைங்க. இது ஆண்டவருடைய பிள்ளைங்க வசனத்தை அவமதிக்க மாட்டாங்க, வசனத்தை அவமதிக்க மாட்டாங்க, வசனத்தை கண்டிப்பா அவமதிக்க மாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கட்டும் கண்டிப்பா அவமதிக்க மாட்டாங்க. வசனத்தை கேட்கதான் ஆசைப்படுவாங்க. ஸ்தோத்திர.
அதனால இன்னைக்கு அந்த கேட்கவே விருப்பம் இல்லைன்னு சொன்னா, அதை உட்கார்ந்து ரசிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா, அப்ப நம்ம தெய்வத்துக்காக வாழ்றவங்க மாதிரி தெரியல. ஸ்தோத்திரம். தெய்வத்துக்காக வாழ்ற மாதிரி தெரியல. அல்லேலூயா. எல்லாரும் பண்ணிடுவோமா? இந்த அவளை நிலைமையில இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் தாமே இந்த நாட்களில் சந்திக்க முடியாது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. எல்லா திருச்சபைகளுக்குள்ளும் எல்லாரும் காலையில ஊழியக்காரர் முதற்கொண்டு விசுவாசிகள் முதற்கொண்டு கர்த்தரை தேடணும், ஒருத்தரையும் விடக்கூடாது. சோத்திரம். என்ன பண்ண ரட்சிப்பு, அபிஷேகம் சொல்லுங்க, என்ன எல்லாம் ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்மையான காலங்களில் எங்களோடு பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. 7 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ஆண்டவரே 12 மணி நேரம் இந்த வருடத்தின் முதல் ஜெபத்தை நாங்கள் இங்கே வச்சிருக்கிறோம். எல்லாரும் அந்த ஜெபத்தில் வந்து 12 மணி நேரம் முழுசா தங்களை ஒப்பு கொடுத்து முழுசா கலந்து கொள்ள உதவி செய்யும். தடை செய்கிற ஆவிகள் கட்டப்படட்டும், பிசாசின் கிரியைகள் கட்டப்படட்டும். ஹல்லேலூயா. ஜனங்களை அலங்கரிக்கிற ஆவியை ஜனங்களை விட்டு வெளியேறு. வருஷத்துக்கு முதல் முறை 12 மணி நேரம் 7 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நாங்கள் ஜெபிக்க தொடர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், அதிசயங்களை காணணும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். God bless you.